கற்றுக்கிட்ட ஒரு டைம்லையும் எல்லாம் இது ஒரே நேரத்தில் கற்றுக்கிட்ட விஷயம் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் கொடுக்குற உபதேசத்தில் ஒவ்வொரு பகுதிகள் வந்திருக்கும். அதை அவங்க அனுபவ ரீதியாக அவங்களுடைய புரிதலை வச்சு எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை வெளிப்படுத்தி அதை டைப் அடித்து சரி அது கொஞ்சம் நல்ல இதாக, அதாவது கொஞ்சம் புரியுதான்னு பார்ப்போம்னு சொல்லி அது குருன்னா என்ன அப்படிங்கிறத அந்த அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை அப்படியே பகிர்ந்துருக்குறாங்க. அதை இப்போ அவர் படிப்பார். கொஞ்சம் எல்லோரும் அதை ஊர்ந்து கவனிங்க. எந்தளவுக்கு உங்களுக்கு உபயோகப்படுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ஆழமாக நீங்கள் உணர்ந்து அதை பகிர்ந்துக்கிறீங்களா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அவங்களும் இதை ஒன்றும் எழுதி வச்செல்லாம் கொடுக்கல. எப்படி கொடுக்கல, நடத்தினதை அவங்களுக்குள்ள அந்த கிடைச்ச அனுபவங்களை உள்ளுக்குள்ளே அவங்க வச்சு இன்றைக்கி அதை நான் வெளிப்படுத்தட்டுமா சாமின்னா சரி வெளிப்படுத்தணும். அவர் பண்ணியிருக்கிறாங்க. சரி அவர் அதை படிப்பார். எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு பார்ப்போம். குருவே சரணம். குருபாதம் சரணம். எல்லாம் பகவான் செயல். சோபாஸ்ரீ என்கிற எனது அனுபவத்தை சித்தாந்த ரீதியாக புரிந்ததை, தெரிந்ததை, உணர்ந்ததை நமது குருகுலத்தின் பக்தர்கள் மத்தியில் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன். நமது குருநாதர் ஞானகுரு சுவாமிகள் எந்தெந்த வடிவங்களில் காட்சி கொடுப்பார் என்று சக பக்தர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பே சிவமாகும், குருவே சிவமாகும், பிரம்மனே குருவாகும், குருவே விஷ்ணுவாகும், சிவமே குருவாகும், குருவே உணர்வாகும், ஜோதி வடிவமே குருவாகும், என்னுள் நிறைந்ததே குருவாகும், என் சிந்தனையில் குருவாகும், பார்க்கும் இடமெல்லாம் குருவாகும், சித்தாந்தமே குருவாகும், சித்தம் தெளிய குருவாகும், சத்தியமே குருவாகும், தாயுமானவரே குருவாகும், ஞான பிம்பமே குருவாகும், அறிவின் கடலே குருவாகும், என்னை ஆள பிறந்ததே குருவாகும், குருவை அறிந்தால் சிவமாகும், அறியாவிட்டால் சவமாகும், அன்பின் வடிவில் சமமாகும். என் குருவின் குணமே இதுவாகும். அன்பை தருவது குருவாகும், ஞானம் தருவதும் குருவாகும், பாவத்தை போக்குவதும் குருவாகும், அவர் சொல்படி கேட்பது நன்மையாகும். நம் திசைக்கு வந்த தேவன் அல்லவா, சிவமாக வந்த குருவல்லவா, மறைந்து வாழும் ஒளி அல்லவா, சங்கடத்தை தீர்க்கும் ஈசன் அல்லவா. குரு இல்லையேல் திரு இல்லையே, குருவை அறியாமல் சிவம் இல்லையே. பிறப்பின் சாரம் குருதானே, குருவை அடைய வரம் பெற்றோமே, பிறந்ததை அறிய குருதானே. வழிகாட்டி செல்பவர் குருதானே, பிறந்த பிறப்பை அறிந்துவிட்டேன், வழிகாட்டியவரும் என் குருதானே, என்னுள் இருப்பதும் என் குருதானே. மும்மூர்த்தி சங்கமம் கண்டேனே, குருவை வர்ணிக்காமல் நாளில்லை, என்றென்றும் என் நினைவில் குருதானே. குருநாதா குருநாதா, சர்க்குருவும் நீதானே, சித்தாந்தமும் நீதானே குருநாதா. குருநாதா குருநாதா, என் சகலமும் நீதானே குருநாதா, என்னை கைவிடாதே குருநாதா. அவதார புருஷனே குருநாதா, கலியுக சித்தனே குருநாதா, என்னுள் நிறைந்தாயே குருநாதா. பிறவிப் பயனை அடைந்துவிட்டேன் குருநாதா, உன் சொந்தத்தில் சேர்த்துக்கொள் குருநாதா. உன்னை வர்ணிக்க வார்த்தை இல்லை குருநாதா, கண்ணீரை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என் குருவே. குருநாதா குருநாதா, என் சிவமே குருநாதா, ஒளியேற்ற வந்த ஒளியே, நீ ஜொலிக்க வேண்டும் தனியே. என் சிவமே என் சிவமே, நந்தி ஈசனும் என் குருவே, ஞான குருவான கணக்கன்பதியும் என் குருவே. தாழ்பணிந்து வணங்குகிறேன் என் குருவே, ஆன்மா சரணாகதி அடைந்து விட்டேன் என் குருவே. பேரானந்தத்தில் எழுத வைத்தாய் என் குருவே, உன் புகழை பாட இந்த ஜென்மம் போதாதையா என் குருவே. குருவே சரணம், சத்குருவே சரணம், என் குருவே சரணம். புரியுதுங்களா?
அந்த அம்மாவுக்கு என்ன உதயமாச்சோ அதை அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா, இது ஏன் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற பக்தர்கள்ட்ட அந்த அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த குரு மரியாதைங்கிறது இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது திருப்திகரமாக இல்லைங்கிறதுக்காக அவங்க இதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதை நம்ம இங்கே சரி, எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் உணரக்கூடிய தன்மை இல்லையா. இது எதுக்குமான்னா இல்லை, அதை நான் எப்படியாவது அவங்க கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அந்த அம்மா ஆசை. இதில் எந்த அளவுக்கு உங்கள் உணர்வுகள் இதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களே சார்ந்தது இல்லையா. அதனால் புரியலைன்னு இன்னொரு தடவை கூட அவரை படிக்க சொல்லலாம். எப்படி படிக்க சொல்லலாமா?